விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் கால்நடை வளர்ப்பு என்பது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இன்றைய காலகட்டங்களில் விளங்கி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு விவசாய பெருமக்களும் அவனுடைய அன்றாட வருமானத்திற்காக பெரிதும் கால்நடைகளையே நம்பியுள்ளனர். இந்த கால்நடைகளானது அதிகப்படியான தீவனத்தை பெரனியல் கிராப்ஸோட ஆண்டு முழுவதும் கிடைக்கக்கூடிய கோ4 கோ5 இந்த மாதிரி கம்பு நேப்பியர் அந்த மாதிரி பயிர்களை அதிகமாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. நம் மனிதனுக்கு எவ்வாறு உடலில் அதிகமான புரதச்சத்து, நார்ச்சத்து, கார்போஹைட்ரேட், மினரல்ஸ் இந்த மாதிரி சக்திகள்லாம் அதிகமாக தேவைப்படுதோ, அனைத்தும் கலந்த ஒரு கலவையாக தேவைப்படுகிறதோ, அதே போன்று இந்த கால்நடைகளுக்கும் இந்த அனைத்து கலவையான சத்துக்களும் ஒரு ஒருங்கிணைந்து கிடைக்க பெறும் பொழுது அதிகப்படியான இறைச்சி உற்பத்தியோ அல்லது பால் உற்பத்தியோ அதிகமாக கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. நம்முடைய விவசாயிகள் அனைவரும் தங்களுடைய தோட்டங்களில் கால்நடைகளையும் மரங்களையும் ஒன்றே இணைந்து வளர்த்து வருகின்றனர். இது அனைவரும் அறிந்ததே. இதை வேளாண் காடுகள் என்று கூறுகிறோம். இந்த முறையானது நம்மளுடைய பழங்காலம் தொட்டு, அதாவது 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய விவசாயிகள் காலந்தொன்று செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் சில விவசாயிகளுக்கு இதுதான் வேளாண் காடுகள் என்று தெரியாது. இருந்தாலும் அவங்களுடைய இயற்கையாகவே அவங்களுடைய தோட்டங்களில் கால்நடைகளையும் மரப்பயிர்களையும் தீவன பயிர்களையும் சேர்த்தே வளர்த்து வருகின்றனர். இருந்தாலும் எந்த பயிர்களில் எந்த மரப்பயிர் ஆடுகளுக்கு தீவனமாக கால்நடைகளுக்கு பயன்படுகிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த குறிப்பிட்ட மர வகைகளில் எவ்வளவு சத்துக்கள் உள்ளது என்ற அவங்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த காரணத்தினால் இது ஒரு சிறிய தொழில்நுட்பம். இருந்தாலும் அதிகப்படியான லாபத்தை தரக்கூடிய, விவசாயிகள் தங்களுடைய வீடுகளிலேயே செய்யக்கூடிய ஒரு சிறந்த தொழில்நுட்பமாக இதை தயாரித்துள்ளோம். அதாவது பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தங்களுடைய தோட்டங்களில் பல வகையான மரப்பயிர்களை வைத்திருப்பார்கள். அதில் ஒரு சில குறிப்பிட்ட மரப்பயிர்கள் மட்டும் அதனுடைய இலைகள் கால்நடைகளுக்கு தீவனமாக பயன்படும் வகையில் அதிக சத்துக்கள் நிறைந்த மரங்களாக காணப்படுகிறது. அத்தகைய மரங்களில் ஒரு 4-5 மர வகைகளை தேர்வு செய்து இந்த வனக்கல்லூரியில் பல சத்துக்கள் நிறைந்த அடர் கட்டிகளை கால்நடைகளுக்கு தீவனமாக அளிக்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பமாகும். இந்த வகையில் பார்த்தீர்கள், நம்மளுடைய கல்லூரியில் வாகை, மல்பெரி, மகாகனி, பூவரசை இந்த 4 வகைகளையும் மரங்களையும் எடுத்துக்கொண்டுள்ளோம். தீவன பயிர்களை அடற்கட்டிகள் செய்ய எடுத்துக்கொண்டுள்ளோம். இதில் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது நாம் இந்த விளக்க முறையில் காட்ட வேண்டியது மல்பெரி இலை. இந்த மல்பெரி இலையானது அதிக சத்துக்கள் நிறைந்தது, அனைவரும் அறிந்தது. அதே போன்று இந்த மர இலைகளில் ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்த பொருள் வேலிக்கருவேல். வேலிக்கருவேல் எல்லாருமே தெரிஞ்சிருப்போம். இது அதிகமாக விறகுக்கு தான் பயன்படும் என்று. ஆனால் இதில் இருக்கக்கூடிய காய்கள், இந்த காய்கள் அதிகப்படியான சத்துக்கள் கொண்டது. இதை ஆடுகளும் சரி மாடுகளும் சரி விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று. இதில் அதிகப்படியான புரதச்சத்து உள்ளது. அதே மாதிரி நார்ச்சத்து, புரதச்சத்து இரண்டுமே உள்ளது. மூன்றாவதாக கடலை புண்ணாக்கு. இந்த கடலை புண்ணாக்கு என்பது அனைவருமே நம்மளுடைய தோட்டங்களில் மாடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கும் பொழுது தீவனமாக அதில் சேர்ந்து கொடுக்கின்றோம். இதில் எதுக்காக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான புரதச்சத்துக்கள், அதாவது 40 முதல் 50 விழுக்காடு புரதச்சத்தும் 20 முதல் 25% கார்போஹைட்ரேட்டும் இந்த கடலை புண்ணாக்கில் அதிகமாக உள்ளது. இந்த மூன்றையும் நம்ம எடுத்துக்கொண்டோம். எதுக்காக என்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மல்பெரி இலையானது அதிகப்படியான கார்போஹைட்ரேட், புரதச்சத்தும் கொண்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலங்கள் மட்டும், அதாவது நவம்பர், டிசம்பர் அந்த மாதங்களில் மட்டும் விவசாயிகளுக்கு கிடைக்கக்கூடியது. அதுவும் அதிகமாக நம்முடைய தென் மாநிலங்களில், ராமநாதபுரம், சிவகங்கை மாநிலங்களில் அதிகமாக கிடைக்கக்கூடியது. இந்த காய்கள் அதிகப்படியான சத்துக்களை, நார்ச்சத்துக்களை கொண்டுள்ளதால் விலங்குகளுக்கு அதிகப்படியான எனர்ஜியை கொடுக்கக்கூடியது. அதனால இந்த 2-3 மாதங்கள் கிடைக்கக்கூடிய காலங்களில் இந்த காய்களை எடுத்து சேமித்து பவுடர் ஆக்கி கொண்டோமானால் இதை இந்த அடர் கட்டிகள் செய்ய, சத்து கட்டிகள் பண்ண மிகவும் பெருதுணையாக இருக்கும். அதே போன்று இந்த இதில் பார்த்தீங்கன்னா, கடலை புண்ணாக்கில் அதிகமான புரதச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட் அதிகமாக உள்ளது. இந்த மூன்றிலும் உள்ள சத்துக்கள் ஒருங்கிணைந்து கிடைக்கும் பொழுது, விலங்குகளுக்கு கலந்த கலவையாக கொடுக்கும் பொழுது அதிகப்படியான சத்துக்கள் இந்த ஒரு அடர்வு கட்டியில் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. முதலில் செய்முறைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணையும் ஒரு அரைக்கக்கூடிய இயந்திரம். அந்த அரைக்கக்கூடிய இயந்திரம் உங்களுக்கு மார்க்கெட்டில் 10,000-20,000 உங்களுக்கு விவசாயிகள் கிடைக்கிறது. அப்படி எதுவுமே கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் தங்களுடைய வீடுகளில் உள்ள நம்முடைய கிச்சன், அதாவது சமையலில் பயன்படுத்தக்கூடிய மிக்சியுமே இதை பயன்படுத்தி இதை நல்ல ஒரு பவுடராக பண்ணிக்கலாம். மூணையுமே பவுடராக பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு கலவை. இதை பார்த்தீங்கன்னா 3 இந்த கடலை புண்ணாக்கு, வேலிக்கருவேலோட காய்கள் மற்றும் மல்பெரியோட இலைகள், இந்த 3ம் சேர்ந்த கலவை தான் இந்த பவுடர். இந்த பவுடர் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் விலங்குகளுக்கு அதிகமாக சில மினரல்ஸ் அதிகமாக பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பாக இந்த வேலிக்கருவேல் காய்களில் பார்த்தீங்கன்னா கால்சியம், அயன், அதாவது இரும்பு சத்து, பொட்டாசியம் இந்த மாதிரியான நுண்ணுட சத்துக்களும் அதிக அளவில்
உள்ளது. இந்த மூன்றையும் கலந்து கொண்டு அதிகமாக பார்த்தீங்கன்னா விலங்குகள் வந்து கால்நடைகள் உப்புகள் வந்து சோடியம் அதிகமாக தேவைப்படும். அதே போன்று நமக்கு தேவைப்பட்டால் இன்னும் அதிகமான மினரல் சத்துக்களையும் இந்த கலவையுடன் கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு அடர் கட்டிகளாக செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை கட்டிகள் செய்வதற்கு ஒரு ஒட்டக்கூடிய தன்மை உள்ள பொருள் வேண்டும். அதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய மரங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பிசின், அதாவது கம்முன்னு சொல்லுவோம், அந்த பிசினையும் எடுத்துக்கலாம். ஆனால் அது வந்து எடுக்கிறதுக்கு கலெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் பெருசாக வேண்டியதில்லை. நம்மளுடைய வீடுகளில் சமையல் செய்யும்போது விவசாயிகள் செய்யும்பொழுது அந்த அரிசி கஞ்சி, அதாவது சாப்பாடு செஞ்சு மீதி இருக்கிற கஞ்சிகள், அது பார்த்தீங்கன்னா அதோடைய ஒட்டும் தன்மை வந்து அதுக்கு அதிகமாக இருக்கும். அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த 3 கலவையும் கலந்து கொண்டு இதனுடன் அதிக சோடியம் சத்துக்காக உப்புக்களையும் தேவைப்பட்டால் மினரல்ஸ், அதாவது மினரல்கள் வந்து கடையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். அந்த கடைகள் கிடைக்கக்கூடிய மினரல்லையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் அதிகமாக இன்னும் கொஞ்சம் சத்துக்கள் தேவைப்படாத விலங்குகளுக்கு வந்து எனர்ஜி, அதுக்கு சத்துக்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மக்காச்சோள பவுடர் வந்து அதிகமான சத்துக்கள் கொடுக்கக்கூடியது, அதிகமான பால் உற்பத்தியும் அதிகரிக்கக்கூடியது. இதனுடன் அந்த மக்காச்சோள பவுடரையும் கலந்து கொள்ளலாம். இதை அனைத்தையும் கலந்து கொண்டு தேவையான அளவு இதில் சதவீதம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய இலைகளை வந்து ஒரு சப்போஸ் ஒரு 10 கிலோ அளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா 10 கிலோவில் 8 கிலோ வந்து இந்த இலைகளையும் 2 கிலோ வந்து இந்த வேலிக்கருவேலுடைய காய்களையும் ஒரு கிலோலேருந்து 2 கிலோ அளவுக்கு இந்த கடலை புண்ணாக்கு கலவைகளும் மற்ற உப்பு அதெல்லாமே வந்து ஒரு மினிமம் தேவை ஒரு 200 கிராம் 300 கிராம் அந்த மாதிரி தேவைப்படும் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த பவுடர் கலவையை நல்லா மிக்ஸ் செய்து கொண்டு இதனுடன் தேவையான அளவு நம்மளுடைய அரிசி கஞ்சியை மிக்ஸ் செய்யும் பொழுது ஒரு கையில் வந்து ஒட்டக்கூடிய ஒரு உருண்டை பிடிக்கக்கூடிய அளவுக்கு தன்மை வரும் பொழுது இதை 2 விதங்களில் அடர் கட்டிகளாக மாற்றலாம். அது ஒன்று பார்த்தீங்கன்னா இது வந்து வீட்டிலேயே விவசாயிகள் செய்யக்கூடிய ஒரு மோல்டிங்னு சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து அந்த கையில் உருண்டை பிடிச்சா உடையாத அளவுக்கு இருக்கிற கட்டிகளை எடுத்துக்கொண்டு இதில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கட்டிகள் வரும். இதை வந்து நம்ம ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிழலில் இந்த கட்டிகளை வந்து ஒரு 5லேருந்து 10% வந்து ஈரப்பதம் குறையும் அளவுக்கு உலர்த்த வேண்டும். உலர்த்தி அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து மூட்டைகளில் இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து வருஷம் ஃபுல்லாகவும் இந்த அதிக நுண்ணூட்டு சத்துக்கள் கொண்ட இந்த கட்டிகளை வந்து விலங்குகளுக்கு உணவாக கொடுக்கலாம். இது ஒரு சிறிய தொழில்நுட்பம் தான், ஆனால் பலன்களோ மிக மிக அதிகம்.